இந்த 2026, 27, 28, 29 இந்த சிம்மராசிக்காரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, வண்டி வாகனத்தில் போகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டீனேஜ் பசங்க வண்டியில் வித்த காட்டுனா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போயிருக்கணும். என்ன சார் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வண்டி வாகனம் இரவு நேரம் பயணம் பண்ணுறதோ, இல்லை ஒரு கனரக வாகனம் ஓட்டுநரோ, இல்லை சொந்தமாக புது இன்வெஸ்ட்மெண்ட், புது முதலீடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதில் ஒரு கரைச்சல் வந்துடும், அதில் ஒரு மனசங்கடம் வந்துடும், ஒரு பிரச்சனைகள் வரும். அவங்களுக்குள்ள பார்ட்னர்ஸ்குள்ள சில பிரச்சனைகள்லாம் வரும். ஏன் இதை சொல்றேன்னா, அஷ்டமச்சனினால இல்லை. அஷ்டமச்சனி உங்களுக்கு நன்மை தான் செய்யுது, அஷ்டமச்சனினால இல்லை. உங்களுக்கு 2ல் கேது 8ல் ராகு. அதாவது இப்போ சிம்மத்தில் லக்னத்தில் கேது 7ல் ராகு இருக்கு. இந்த கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ளஸ் அஷ்டமச்சனி இருக்கு. 8ல் அஷ்டமச்சனி இருந்தால் கஷ்டம் என்பதே பொருள், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. சில பேர் 12 வயசு குழந்தைங்க, 16 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிம்மராசி. மருத்துவ செலவு, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, திடீர்னு 10th ரிசல்ட் எழுதுகிற பிள்ளைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வருஷம் மறந்து போயிடும், படிச்சுட்டு போவீங்க மறந்து போயிடும், இந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்கள் அடிக்கடி ஹாயக்கிரிவர் மந்திரம் சொல்லிக்கிறது நல்லது. விநாயகரை வணங்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளையார்பட்டி போனாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகரை வணங்கினாலும் சரி, விநாயகரை வணங்குறது ரொம்ப நல்லது.